ஓம் சக்தி. கீதை காட்டும் பாதை பதிவு 1. ஆதியும் அந்தமும் இல்லாத இறை பேரொளியை, அதன் கட்டுப்படுத்தப்பட்ட சிறு அலைவீச்சை காணக்கூடிய வகையில் சிறு சிறு தீபங்களாக காண்பது போல எண்ணற்ற மகான்களும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் யுகம் யுகமாக தோன்றி மனிதனின் கடைசி புகலிடமும் அவன் மூலமும் இருப்பிடமும் ஆகிய பேரின்ப இல்லத்திற்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் கணக்கற்ற பிறவிகளின் ஊடாக அவனின் சேமிப்பான கர்ம வினைகளை கரைப்பதற்கான வழிமுறைகளையும் அவனுக்கு போதித்து அருளுகின்றனர். அவற்றுள் ஒன்று பகவத்கீதை எனப்படும் புனித அறநெறி நூலாகும். பகவத்கீதையின் பல்வேறு பாகங்களில் இன்று நாம் எடுத்துக்கொள்ள போகும் தலைப்பு கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதாகும். பொதுவாக நாம் எந்த செயலை செயல்படுத்தினாலும் பின்விளைவுகளை பெறுவோம். அப்படி இருக்க இவ்வார்த்தைகளின் பொருள் என்னவாக இருக்க முடியும்? பகவான் கிருஷ்ணர் தன் சீடன் அர்ஜுனனுக்கு போதித்த இக்கருத்தின் மேல் சிறு தியானம் செய்வோம். என் அகக்கண்ணில் விரிகின்ற இக்காட்சியை விவரிக்கின்றேன். பின்னோக்கி செல்வோம். ஒரு அழகான பசுமையான கிராமம். ஒரு ஓடு வேய்ந்த சிறு வீட்டின் முன் கையில் பிட்சை ஏற்கும் பாத்திரம் ஏந்தி ஒரு பால சந்நியாசி சிறுவன். அம்மா, நான் பிட்சைக்காக வந்திருக்கிறேன் என சற்றே குரல் உயர்த்தி கூறினான். குரல் கேட்டு ஜன்னல் வழியாக கண்டால் அவ்வீட்டின் பெண்மணி. தெய்வாம்சம் பொருந்திய இந்த பால சந்நியாசிக்கு தர ஒன்றுமே இல்லையே, என்ன செய்வது என கையை பிசைந்தாள். சட்டென்று ஞாபகம் வந்தவள் போல் தேடி ஒரு சிறு காய்ந்த நெல்லிக்கனியை எடுத்தாள். மன வருத்தத்துடன் அக்கனியினை பிட்சை பாத்திரத்தில் இட்டுவிட்டு திரும்பியும் பாராமல் வீட்டினுள் சென்று புகுந்து கொண்டாள். ஒரு நிமிடம் கண்மூடி கண் திறந்து அவ்வேளை மாதவின் நிலையை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கண்கலங்க அவ்விடத்தை விட்டு அகன்றார் பாலசன்யாசி. தன் இருப்பிடம் எய்தி அன்னை மகாலட்சுமியை எண்ணி தியானம் செய்து அவ்வேளை மாதவின் வறுமை நீங்க ஒரு சோஸ்திர பாடலை உருக்கமுடன் பாடி இயற்றினார். அப்பாடலில், அம்மா, இல்லை என்று சொல்லாமல் தன்னிடத்தில் இருந்த ஒன்றை அவள் எனக்கிட்டாளே, அதன் பலனாக பெருஞ்செல்வத்தை நீ அவளுக்கு அருள வேண்டும் தாயே என வேண்டினார். அப்பால சந்நியாசியின் வேண்டுகோளை ஏற்ற அன்னை மகாலட்சுமி அவளிட்ட ஒரு நெல்லிக்கனிக்காக பசும் பொன்னாலான கணக்கற்ற நெல்லிக்கனிகளை அவ்வீட்டினுள் வர்ஷித்தார். அப்பால சந்நியாசி ஆதிசங்கரர் என நம்மால் போற்றி வணங்கப்படும் சிவஸ்வரூப அவதாரம் ஆவார். அவர் இயற்றிய சோஸ்திரம் கனகாதார ஸ்தோத்திரம் என்ற பெயராலே நம்மால் பக்தியுடன் பாராயணம் செய்யப்படுகிறது. தெய்வ அவதாரங்களின் வாழ்க்கையின் நிகழ்வுகள் பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு தருகின்றது. அவ்வகையிலே இந்நிகழ்வு நம்மிடம் தர்மம் என்று கேட்பவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை தர வேண்டும் என்பது ஒரு தர்மமாகும். மனிதனுக்கென்று சில தர்மங்கள் உண்டு, அதாவது வாழ்விற்கான நெறிமுறைகள். அதன்படி எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தர்மம் செய்ய வேண்டும். அம்மாது அவ்வாறே செய்தாள். தன் கடமையாக கருதி தன்னிடத்தில் இருந்ததை பிரதிபலன் எதிர்பாராமல் தந்துவிட்டு சென்றாள். கடமையை செய்தால் பலனை எதிர்பாராமல். அவள் செய்த அச்செயல் அன்னை மகாலட்சுமியின் அருளை அவளுக்கு பெற்று தந்தது, அதுவும் பல மடங்காக. கீதை நிச்சயில் போதிப்பது நம் செயலுக்கான வெகுமதியை நாம் இறைவனிடத்தில் இருந்து தக்க நேரத்தில் பெறுவோம் என்பதை உணர்ந்து நாம் நம் கடமையை ஆற்ற வேண்டும் என்பதாகும். கடமைகள் என வரும் பொழுது அக்கடமைகள் யாது என்ற வினாவும் வரும். ஒரு மனிதனுக்கு என்னென்ன கடமைகள் இறைவனால் விதிக்கப்பட்டுள்ளன? தன்னையும் தன் சார்ந்த மனித குலத்தின் நன்மையையும் அவன் கருத்தில் கொண்டு வாழ வேண்டும். விதிப்படி தனக்கு வரையறுக்கப்பட்டுள்ள வாழ்வின் அடித்தளத்தை பயன்படுத்தி கொண்டு தன் ஆன்ம முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க வேண்டும். அவ்வாறான ஆன்ம முன்னேற்ற பாதையில் நம்மை வழிநடத்த இறைவனால் அனுப்பப்பட்ட குருமார்களின் வழிகாட்டுதல் படி இயங்க வேண்டும். இன்ப துன்ப நிகழ்வுகளை சரிசம மனநிலையில் எடுத்துக்கொண்டு தன்னிறைவோடு வாழ முயல வேண்டும். சகிப்புத்தன்மை, பொறுமை, அமைதி, நிதானம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பக்தி, நேர்மை, உண்மை, உழைப்பு, தொண்டு போன்ற நற்குணங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குருவின் துணையோடு பரிணாம வளர்ச்சியை படிப்படியாக அடைந்து
இறைவனை இறுதியாக நம்முள் உணர வேண்டும். அதுவே மனிதனின் படைப்பின் நோக்கமும் இறுதியான நிலையும் ஆகும். ஆக நம் கடமைகளை மனதில் கொண்டு இயன்றவரை இறை சிந்தனையில் வாழ முயற்சிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.